சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், விவரங்கள். சிவரஞ்சனி, தற்பொழுது இந்த முத்தாப்புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏற்கனவே அந்த பகுதியில நகைக்கடை, கிருஷ்ணா நகைக்கடையில அடக்கடையில 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்துல போலீசார் 2 பேரை கைது செய்திருக்கிறாங்க. குறிப்பாக ராஜஸ்தானை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு இந்த முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு திருடுவதற்காக திட்டம் தீட்டி கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ததாகவும் இந்த முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு. மேலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் எங்கு தங்கியிருக்கிறார்கள் என இந்த பிடிப்பட்ட 2 பேரிடம் இருந்த செல்போன் மூலமாக அங்கேயும் தனிப்படை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்து ராஜஸ்தான் மாநில அங்கு உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறைகளை பின்பற்றப்பட்டு குற்றவாளிகள் அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. காவல் ஆணையர் சங்கர் அவர்களின் உத்தரவு பேரில் இன்று அதிகாலை 3 மணிக்கு ராஜஸ்தான் சென்றுள்ள தனிப்படை போலீசார் விமானம் மூலம் சென்றிருக்கிறாங்க. அங்கு உள்ள நீதிமன்ற நடைமுறைகளை பின்பற்றி அந்த குற்றவாளிகளை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இங்கே கைது செய்யப்பட்ட 2 பேரை பூந்தமல்லி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் மற்றும் சேட்டன் ராம் ஆகிய இருவரும் தான் இங்கு தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தற்பொழுது அவர்களை போலீசார் நீதிமன்றத்திற்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ராஜஸ்தானில நீதிமன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு இன்றே குற்றவாளிகள் சென்னைக்கு இரவோடு இரவாக அழைத்து வருவதற்கான முழுமையான பணிகளையும் டிஜிபியிடம் கமிஷனர் அவர்கள் கோரிக்கை விடுத்து அதன்படி பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் இந்த முத்தாப்புதுப்பேட்டை காவல்நிலைய பகுதியில் நடந்து வருவதால் குற்றவாளிகளை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். போலீசார் தற்போது அதிரடியாக களமிறங்கி குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன்.